ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பாப்பாவோட மார்னிங் ரொட்டீன் விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பாப்பாவுக்கு வந்து நான் என்ன ஃபுட் கொடுக்குறேன், எந்த டைமிங்கில் பாப்பா வந்து ஃபீட் பண்ணுறேன், ஸோ பாப்பாவோட ஸ்கின் கேர் ரொட்டீன் ப்ளஸ் வந்து ஒரு பெரிய ஒரு அன்பாக்சிங் இருக்குது. அந்த என்னென்னு பார்க்கலாம். ஸோ ப்ளஸ் வந்து பாப்பா வந்து என்னென்னலாம் பிஹேவ் பண்ணுறாங்க, எங்கள் கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பாப்பா வந்து மார்னிங் வந்து ஒரு 7:30 எழுந்துட்டாங்க. அவங்க அக்கா வந்து 8 o'clock ஸ்கூல் கிளம்பிடுவா. அவள் பேர் தானியா, அவள் எல்கேஜி படிக்கிறா. அவளுக்கு வந்து 4 years ஆகுது. மேடம் பேர் தாஹிரா, இவளுக்கு வந்து 10 month ஆகுது. ஸோ அவங்க அக்கா ஸ்கூல் கரெக்டாக 8 o'clock கிளம்பிடுவா. அவங்கள அமிச்சதுமே வந்து பாப்பா கண்டிப்பாக வந்து மேலே வந்துடுவாங்க. எந்த டைமில் எழுந்துக்கிறாங்களோ சரி, நான் கண்டிப்பாக வந்து பாப்பா வந்து டெரஸ் கூப்பிட்டு வந்துடுவேன். ரொம்ப நேரமாக பாப்பா என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பறவை தான் பார்த்துட்ருக்காங்க. இதை பாருங்கள், இந்த புறா எங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் வந்து புறா இருக்குது. அவங்க 2 புறா வந்து கொஞ்சிட்ருக்கா இல்லைன்னா சண்டை போட்டிருக்கான்னு தெரியல. ரொம்ப நேரமாக அதை தான் பார்த்துட்ருக்கா. நீங்கள் இங்கே பார்த்தா கூட தெரியும். அதை பாருங்கள், இன்னும் அந்த புறா வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்குது. ரொம்ப நேரமாக பாப்பா வந்து ஒரு 5 minutes கிட்ட கண்ணை கூட அசைக்காமல் அதே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி இந்த பறவைங்க சத்தம், இந்த க்ரீனிஷு ப்ளஸ் வந்து சூரியன் சன் எக்ஸ்போஷர் வந்து பாப்பாவுக்கு வந்து மார்னிங் டைமில் கண்டிப்பாக வந்து கிடைக்கணும். ஸோ அதனால தான் நான் வந்து மார்னிங் எப்படி இருந்தாலும் டெரஸ் கூப்பிட்டு வந்துடுவேன். இந்த பாருங்கள், இந்த லீஃப் எல்லாம் தொட்டு வந்து பாப்பா விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த இன்னும் தூக்கம் அந்த கரெக்டாக ஒரு 1/2 hour தான் ஆச்சு. அதுக்குள்ளே நான் கூப்பிட்டு வந்ததுனால இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆகலை. அவங்க அப்பா வந்து ஸ்கூலில் வந்து தானியாக விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா வந்து ரொம்ப பார்த்ததுமே வந்து ரொம்பவே சிரிப்பாயிட்டாங்க. இதை பாருங்கள், எப்படி வந்து சிரிச்சிட்ருக்கான்னு பாருங்கள். ஏன்னா வந்து வினோத் வந்துட்டார். அவர் ஃபேஸ் என்கிட்ட இருக்கும்போது கூட அந்த சிரிப்பு வராதுங்க. என்ன தான் வந்து பொம்பளை பசங்களுக்கு வந்து அவங்க அப்பாவை பிடிக்குன்றதுனால அவங்க அப்பாவை பார்த்ததுமே வந்து அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க. நான் பாப்பா சிரி பாப்பா சிரி பாப்பா சொல்லுவேன். சிரிக்கவே மாட்டா. அவங்க அப்பாவை பார்த்ததுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவள் ஃபேஸில் வந்து சிரிப்பு வந்துடுது. என் பெரிய பொண்ணும் அப்படி தான். அவள் 2 பேருமே வந்து அவங்க டேடியோட பெட்டு தான் சொல்கிறேன். அதை பாருங்கள், தூக்கிட்டாங்க. கடைசியில் பார்க்க முடியும். என்கிட்ட கூப்பிட்டா வரவே இல்லை. அவங்க அப்பா கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ வினோத்துக்கு வந்து இன்றைக்கி நைட் ஷிஃப்ட், இந்த 1 month வந்து நைட்டு. ஸோ நைட் டைம் இருக்கிறதுனால, நைட் ஷிஃப்ட்டுன்றதுனால வந்து மார்னிங் வந்து எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பாப்பாவுக்கு டைம் ஆயிடுச்சு. வாங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு கொடுக்குறேன் பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான், ரொம்பவே ஹெல்த்தி. இது மாதிரி நான் அவல் எடுத்திருக்கேன், பொரி அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் கேளுங்க, பொரி அவல்னு கேளுங்க, ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ இது தண்ணி ஊற்றி கரெக்டாக வந்து ஒரு 2 washலேயே டக்குன்னு வாஷ் பண்ணுறங்க. இல்லைனா வந்து நல்லா ஊறிடுச்சுன்னா வந்து வாஷ் பண்ண முடியாது. அதை பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 minutesக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லை டக்குன்னு ஊறிடும். இதை வந்து நம்ம வந்து குக்லாம் பண்ண போகிறதில்ல. ஸோ இது ரொம்பவே ஹெல்த்தி. இது டக்குன்னு ஒரு 5 to 10 minutesல வந்து நம்ம பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ஹங்க்ரியாக இருக்கா, நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்ற நேரத்தில் இதை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இது மாதிரி ஊற வச்சு இந்த இதுவை நல்லா புழிஞ்சு எடுத்து, அந்த பொரி அவலை வந்து நல்லாவே புழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான என்னென்னு நம்ம கொடுக்க போகிறோன்னா கர்டு தான் நம்ம கொடுக்க போகிறோம். கர்டு வந்து நான் வீட்லேயே மேக் பண்ணது, நைட்டே வந்து புற ஊற்றி வச்சது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச கர்டோ இல்லைனா வந்து கடையில் வாங்கிட்டு வந்த கர்டோ வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க. கர்ட் வந்து 6+ monthலேயே வந்து பாப்பா நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை பாருங்கள், கட்டியாக இருக்குது. கூடவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. இப்போலாம் பாப்பா வந்து சால்ட் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தால் தான் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. டேஸ்ட் இல்லைன்னா வந்து சாப்பிட மாட்டேன்றாங்க. இது நல்லாவே கலக்கி விட்டுக்கோங்க. அந்த கர்டில் இருக்க லம்ப் எல்லாமே வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகணும். இந்த பொரி அவளுக்கு நல்லாவே மிக்ஸ் ஆகணும். இது மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்குங்க. நீங்கள் வேறு அவல் நீங்கள் எடுத்திங்கன்னா வந்து நீங்கள் பாயில் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த பொரி அவலுன்றதுனால தண்ணியில் போட்டு நம்ம வந்து டேரெக்டாக வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் வேறு அவலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சகப்பு அவல், நாட்டு அவலாக நீங்கள் எடுத்திங்கன்னா வந்து குக் பண்ணி தான் நம்ம கொடுக்க முடியும். ஊற வச்ச உடனே வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது, டைஜஷன் ஆகாது. ஸோ நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை பாருங்கள், பாப்பாவும் ரெடி ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி கொடுங்க. தண்ணி கொடுக்காமல் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அதுவும் மார்னிங் டைம், ஆஃப்டர்நூன் டைம், எந்த டைமாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி கொடுங்க. தண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ஃபுட் கொடுங்க. இந்த பாருங்கள், பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபுட்டு இது. ஏன்னா கர்ட்னா வந்து அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். டேஸ்ட்டு பார்த்துட்டே இருப்பாள். அவள் வந்து ஃபுட்டை பாப்பா, என்ன பாப்பா, அப்புறம் வந்து அவளையே வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி வைப்பா. ஸோ ரொம்பவே பிடிச்ச ஃபுட்டு. நீங்கள் நிறைய சிஸ்டர் கேட்குறீங்க, குழந்தைங்களுக்கு வந்து நீ எப்படி சாப்பிட்றாங்க பாப்பா? எங்கள் பாப்பா சாப்பிடவே மாட்டேன்றாங்க. ஒரு 5 tablespoon தான் வாயிலே வைக்கிறாங்க, அதுக்கு மேலே வைக்க மாட்டேன்றாங்க. உங்கள் பாப்பா சாப்பிட்றாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குலாம் சொல்கிறீங்க. ஸோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது.
சரி உங்கள் பாப்பாவும் ஏன் சாப்பிட மாட்றாங்கன்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிஸ்ட்ராக்ஷன் கொடுத்துட்டே இருங்க. ஒரே ஃபுட்டை வந்து ரொட்டீன் கொடுக்காதீங்க. எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் இட்லி இன்னைக்கு கொடுக்குறீங்கன்னா, நாளைக்கும் நீங்கள் இட்லியே கொடுக்காதீங்க. வீக்லி வந்து ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து நீங்கள் வந்து ஃபுட்டு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஒரே ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரே ஃபுட் வந்து வெறுப்பாகவும் ஆகும். இன்னொரு மைனஸ் வந்து அதை தவிர்த்து வந்து அவங்க வேறு எந்த ஃபுட்டுமே வந்து சாப்பிட மாட்டாங்க. ப்ளஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 8+ மந்த்லேயே வந்து நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்மாஷ் பண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணுறாங்க, 1.5 வயசில் பாப்பாவுக்கு வந்து இன்னுமா வந்து பிளெண்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றாங்க. அப்படி பண்ணால் தான் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நீங்கள் இப்போ புதுசாக பேபிஸ் வந்து வளர்கிறாங்கன்னா நீங்கள் 8+ மந்த்லேயே வந்து ஸ்மாஷ் பண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து அவங்க செல்ஃப் ஃபீடிங்கும் சரி நல்லா சீவ் பண்ணி சாப்பிட கற்றுப்பாங்க. எங்கள் பாப்பாவுக்கு வந்து இன்னும் டீத்தே வரல, பல்லு கூட இன்னும் முளைக்கல, 10 மந்த் ஆகுது. பட் இருந்தாலுமே வந்து நல்லாவே மென்று சாப்பிட்டு முழுங்குறா. அப்போ தான் உங்கள் குழந்தையும் வந்து இது மாதிரி வந்து மென்று சாப்பிட்டு முழுங்குவாங்க. ஸோ பாப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அவங்க அப்பா இன்றைக்கி வீட்டில் இருக்கிறது பாருங்கள். அவங்க அப்பா வந்து நைட் ஷிஃப்ட் இருந்ததுனால எனக்கு வந்து கொஞ்சம் மார்னிங் வந்து ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ டக்குன்னு ஃபுட்டு பண்ணுற நீடு இருக்காது. பாப்பா ஃபுல்லாகவே நானே டேக் கேர் பண்ணுற நீடு இருக்காது. ஏன்னா வந்து நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். ப்ளஸ் வந்து என் பெரிய பொண்ணு 4 பேர் தான் வீட்டில் இருக்கோம். வேறு யாரும் சப்போர்ட்டும் எங்களுக்கு இல்லை. ஸோ பெரியவங்க எல்லாருமே வந்து ஊரில் இருக்காங்க. ஸோ இன்லாஸ் எல்லாமே ஊரில் இருக்காங்க. ஸோ அவங்க அப்பா வீட்டில் இருந்தாலே வந்து எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இது பாருங்கள் விளையாடிட்டு இருக்காங்க. இல்லைனா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நானே வந்து பாப்பா தூங்க வைக்கிற வரைக்கும் வந்து அவள் கூட வந்து நானே ஃபுல் அண்ட் ஃபுல் இருப்பேன். ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். அவங்க அப்பா இருந்தாலே வந்து அவளுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னையே டிபெண்ட் பண்ணிடலாமல் அவர்கிட்டேயும் கொஞ்சம் போவாள். ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அவளும் வந்து கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து பாட் ட்ரைனிங் வாங்குறதுக்காக நாங்கள் வாங்கினது, பாட்டி ட்ரைனிங்காக இது. இதை பாருங்கள் ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. ஸோ பாப்பா நெக்ஸ்ட் வந்து குளிக்கலாம் வச்சுட்டு நான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாச்சு. பாப்பாவோட ஸ்கின் கேர் ரொட்டீன் பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கான்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நான் வந்து ஃபஸ்ட் க்ரையில் தான் வாங்குகிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையான ஆள் வந்து நான் தனியாக போடுறேன். நான் பாப்பாவுக்கு என்னென்ன ட்ரெஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் நான் ஆட் பண்ணுறேன். நல்லா செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் ஒரு அன்பாக்சிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் அது என்ன அன்பாக்சிங்னா பாப்பாவோட ஸ்கின் கேர் ரொட்டீன் தான். இது எப்போவுமே வந்து நான் வந்து ஃபஸ்ட் க்ரையில் தான் வாங்குவேன். ஸோ ஃபஸ்ட் க்ரையில் வந்து எனக்கு ஆஃபர் வந்து எனக்கு கிடைக்கல எனக்கு இந்த கிட் வாங்கும்போது. ஸோ அமேசானில் வந்து அரௌண்ட் வந்து ஒரு 1650 இதுக்கிட்ட கிடச்சிது. இது வந்து நான் சட்டஃபீல் பேபி பேக்கிங் தான் நான் வாங்கியிருக்கேன். கிஃப்ட் பேக்கிங் தான். ஸோ பாப்பா வந்து பிறந்ததுலேருந்து சின்ஸ் நியூ பார்ன்லேயே இருந்து வந்து நான் பாப்பாவுக்கு இந்த கிட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் பெரிய பொண்ணுக்கும் இது தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ ஃபாலோட் பை நான் வந்து சின்ன பொண்ணுக்கும் வந்து இதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே நாங்கள் இந்த கிட்டு நாங்கள் வாங்கிடுவோம். மெயின்ஸ் வந்து நீங்கள் சோப் அதிகமாக காலிடும். லோஷன்ஸ்லாம் வந்து என் பெரிய பொண்ணும் யூஸ் பண்ணுறதுனால ஒரு 3 மந்த் கிட்ட வந்து எனக்கு இந்த லோஷன்ஸ் வரும். ப்ளஸ் வந்து ஷாம்பு வந்து இதை வந்து நம்ம வந்து ஷாம்பாவும் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து பாடி ஷாம்புவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் அண்ட் பாடி எல்லாத்துக்குமே வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட வந்து ஒரு க்யூட்டான வந்து ஒரு எலிஃபேண்ட் டாய் கொடுப்பாங்க, எப்போவுமே கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பாப்பாவோட ரொம்ப ஃபேவரட். இதை பாருங்கள், கொடுத்ததுமே வந்து அந்த சோப் டப்பாவில் கீழே போட்டுட்டு இதை வாங்கிப்பாங்க. இதை வாங்கிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த டாய்ஸ் வந்து அவளுக்கு வந்து இந்த கலர் வந்து ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். ஸோ இதோட கிட்டோட ரேட் வந்து அரௌண்ட் பார்த்திங்கன்னா 2590 rupees வரும். ப்ளஸ் வந்து எனக்கு வந்து நான் அமேசானில் ஆஃபரில் வாங்கினேன். ஆஃபரில் வந்து 1600 கிட்ட வாங்கினேன். ஃபஸ்ட் க்ரையில் எப்போவுமே வந்து ஆஃபர் போடுவாங்க. பட் வந்து இந்த டைமில் வந்து நான் பார்க்கும்போது 3%, 4% மட்டும்தான் ஆஃபர் இருந்தது. அரௌண்ட் 1800, 900 கிட்ட தான் ஆஃபர் இருந்தது. ஸோ அதனால் நான் அமேசான் வந்துட்டேன். இந்த செட்டஃபீல் கிட் வந்து பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே செட் ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு இரிட்டேஷன்ஸ்லாம் எதுவுமே வரல, ரேஷஸும் எதுவும் வரல. ஸோ நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பாப்பாவும் ரொம்ப சாஃப்டாக க்ளோவிங்காக இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you next video. Thank you all. Bye.